எந்த வயசான தாத்தா இருந்தாலும் சரிதான், கேட்டு பாருங்களேன். நீங்க எதை நீங்க சொன்னாலும் இது என்னடா பொழப்புது. அப்பெல்லாம் எங்க காலத்துல, உங்க காலத்துல என்ன பண்ணிய? 9 புள்ள 10 புள்ள பெத்து 30 கோடியே 120 கோடி ஆக்கி வச்சிருக்கீங்க. என்ன பண்ணிய? 5.5 மாசம் விவசாயம் பண்ணி 3 மூட்டை நெல் அறுத்திய. வேற நீங்க என்ன பண்ணிய? கஞ்சிக்கு வழி இல்லாம, சோத்தையே பார்க்காம, அரிசியே பார்க்காம, கேப்பங்கூழும் கம்மங்கூழும் குடிச்சுக்கிட்டு இருந்த. இதானே நீ பண்ண. இப்ப எங்க காலம் என்ன தெரியுமில்ல? நான் நிறைய சம்பாதிக்கிறேங்க, மாசம் மாசம் நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆசைப்பட்டு 4 புள்ள பெத்துக்கிற முடியலையே. ஐயா நீங்க சொன்னீங்க கேப்பக்கூளையும் கம்மங்கூளையும் போட்டான்னு சொன்னீங்கல்ல. கேப்பக்கூளையும் கம்மங்கூளையும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா 4 உள்ள என்ன 10 புள்ள கூட பேக்க. இப்ப சாப்பாடு ஒண்ணு இருக்காது. அதுதான் விஷயம், ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா, நீங்களே கேப்பக்கூழு கம்மங்கூளை சாப்பிட்டு இன்னும் 10 புள்ள பெய்யுங்க, 300 கோடி ஆயிரும். மனித வளம் வர்ற காட்டுல சைனாவுக்கு அடுத்து நம்ம தான் நிக்க போறோம். நீங்க கேளுங்க, எந்த மூதேவிய வேணாலும் கேளுங்க. ஏன் தாத்தா இத்தனை புள்ள பெத்தா? நம்ம கையில என்னடா இருக்கு? எல்லாம் அவன் கொடுத்தது. எவன் கொடுத்ததுன்னு 9 புள்ள 10 புள்ள பெத்தாலும் அம்புட்டு ஆரோக்கியமா அன்னைக்கு கேப்பக்கூளையும் கம்பங்கூளையும் குளிச்சுட்டு இருந்ததுனே இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் கேட்டுக்கிறாங்க. பரஸ்பர நலம் விசாரிப்பு. தங்கச்சி இருக்கா? உங்களுக்கு இருக்கானே இல்லையா? இது என்னடா குத்தா இருக்கு? நாங்க 9 பேருக்கு இருக்கு, நீங்க ஒத்தாளுக்கு மட்டும் இல்லையா? என்ன இல்லையா? சுகர் இல்லையா? போடணும்னு டீ கடையில போய் கேக்குறாங்க. கேட்டாங்க லைட்டா போடவா ஸ்ட்ராங்கா போடவா டீன்னு டீ கடைக்காரரு கேட்டாருன்னு. இன்னைக்கு கேக்குறாரு சக்கரை போடவா சக்கரை போட வேண்டாமான்னு. எதை வாங்கி இருக்கீங்க? பெரியவங்களை இழந்து நோயத்தானே வாங்கி இருக்கீங்க. தங்கச்சிக்கு விவரம் புரியாம பேசுது. இது காலேஜ்ல ப்ரொபோசல் வேலை பாக்குறதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு வந்துடலாம். ஏன் தாத்தங்காலத்துல கேப்பக்கூழ் குடிச்சான், கம்பங்கூழ் குடிச்சான், வாழ்ந்தான், 10 புள்ள பெத்தாலாம் சரிதான். அவனுடைய சராசரி வயசு 42. எனக்கு சக்கரை இருக்கு இல்லன்னு சொல்லல, எல்லா நோயும் இருக்கு. பிபி இருக்குன்னா பிபினா 0.2 பாயிண்ட் இல்ல, பிளட் பிரஷர் அதெல்லாம் இருக்கு. ஆனா எவ்வளவு வந்தாலும் வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வசதி வாய்ப்பு விஞ்ஞானத்தை பெருக்கி வச்சிருக்கோமா இல்லையா? நாங்க கம்மங்கூழ தின்னுபிட்டு 42 வயசு சாகிறதுக்கு சக்கரை வியாதியோட 90 வயசு வரைக்கும் வாழுவோமேங்கிறேன்.